வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மதுரை ஸ்பெஷல் மட்டன் கொத்துக்கறி சுக்கா வறுவல். இந்த சுக்கா வறுவல் சாதத்தில் போட்டு அப்படியே பசங்க சாப்பிடலாம். சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி, தோசை இதற்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவில் மட்டன் எடுத்திருக்கேன். இதை கடையிலேயே நல்லா கொத்தி கொடுங்க, கைமா அப்படின்னு கேட்டாலே கொத்தி கொடுத்துருவாங்க. இதற்கு 1/2 கிலோவில் உள்ள சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்துக்கணும். ஒரே ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. தாளிப்பதற்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா 4 ஸ்பூன், கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். இதை குக்கரில் செய்ய போகிறோம். 4 ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் பாதி அளவு பெரிய வெங்காயம் இப்படி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அருமையாக வரும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற கொத்துக்கறியை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் ஆயில்லையே நல்லா வதக்கி விடணும். இதுபோல் ஆயிலில் வதக்கிறதுனால மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மசாலாவை நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. குறைவான அளவு தண்ணீர் தான் சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 2 விசில் வரும் வரை வேக விட்டுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி திரும்பவும் ஒரு ஃப்ரையிங் பேனில் பாயிலான இந்த மட்டனை சேர்த்து கிளறணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இதில் இருக்கிற தண்ணீர் நல்லா வற்றி சுருண்டு வரும் வரைக்கும் நல்லா கிளறி விடணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு சுக்காவாக மாறிடுச்சு. இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான், சூடாக சூப்பராக மணக்க நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் கொத்துக்கறி சுக்கா வறுவல் ரெடி. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்களும் செய்து பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.